ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். தமிழர்களுக்கு கருப்பு எனவும் வல்லினத்தில் கருப்பு எனவும் சில விழிப்புகள் இருக்கின்றன. இதில் காத்து கருப்பு என நாட்டுப்புற வழக்கில் பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றொடர் தீய மற்றும் கெட்ட அமானுஷ்ய சக்தி குறித்த நம்பிக்கைகள் சார்ந்தது. இதேபோல தமிழ்நாட்டில் அதன் நாட்டுப்புற தெய்வங்களில் மிகவும் முக்கியமான ஒரு காவல் தெய்வமாக கருப்புசாமி இருக்கின்றார். இவரது அடையாளம் கிராமங்களின் எல்லை, கிராமங்களுக்கு நிலைநாட்டப்பட வேண்டிய நீதி, உண்மை மற்றும் அந்த கிராம மக்களின் பாதுகாப்புடன் தொடர்புபட்ட ஒரு அடையாளம். அநீதி செய்தவர்களை தண்டித்து உண்மையை நிலைநாட்டும் தெய்வத்தின் இந்த காவல் அடையாளம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ஐயனார் மற்றும் முனீஸ்வரன் போன்ற நாட்டுப்புற தெய்வங்களுடனும் தொடர்புடையது. பழங்காலத்தில் தமது கிராமங்களை காக்கும் வீரர்களையே மக்கள் பின்னர் கருப்புசாமி போன்ற தெய்வங்களாக போற்ற தொடங்கினர். பெரிய மீசை, கையில் ஒரு பெரிய வெட்டறிவாள், வெள்ளை குதிரை ஆகிய அடையாளங்களை கொண்ட இந்த கருப்புசாமிக்கு ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெறுவதும் வழமை. இவ்வாறான புராதன கருப்புசாமிகள் உள்ள தமிழர்களின் வரலாற்றில் ஈழத்தமிழர்களுக்கு இன்றைய ஜூலை 5 சேர்த்து 87 ஜூலை 5 யாழ்ப்பாண நெல்லியடி மத்திய மகா வித்தியாலய முன்றலில் தோன்றிய சில கருப்புகளின் வரலாறு 2009 மேயில் முள்ளிவாய்க்கால் வரை 39 வருடங்களாக நவீன கருப்புகளின் வரலாறாக பதிவு செய்யப்படுவதும் இன்றைய நாளில் நினைவு கூறத்தக்க ஒரு விடயம். இந்த கருப்பு சாமிகள் யார் என்பதற்கு விளக்கங்கள் தேவையில்லை. தரையிலும் கடலிலும் ஏன் வானிலும் இவர்கள் செயற்பட்டு கொண்டனர். இவர்கள் தமது இலக்குகளுக்கு களமிறங்கும் வரை இவர்கள் யார் என்பது இவர்களுடன் நெருங்கி பழகியவர்களுக்கே கூட தெரியாத ஒரு யதார்த்தம் இருந்தது. எனினும் ஒரு காலத்தில் பலவீனமாக கருதப்பட்ட ஈழத்தமிழினத்துக்கு பலம் வாய்ந்த ஒரு அடையாளத்தை வழங்குவதற்காக தமது சுயத்தை அளித்து இந்த உயிராயுதக்காரர்கள் செய்த பணி இன்றும் வரலாற்றில் பதிவான ஒரு பணி. மேற்குலக ஊடகக்காரர்களுக்கு வேண்டுமானால் உலகின் பயங்கரமான படையணிக்காரர்கள் என்ற விழிப்புகள் இன்று வரை இருக்கக்கூடும். ஆனால் உலகில் எங்கெல்லாம் போர் பண்பாடுகள் உள்ளதோ அங்கெல்லாம் உயிர் தியாகமும் விதந்து ஓதப்பட்டிருக்கும். அந்த நியதியில் ஜப்பானின் சமுராய்களுக்கும் இடமிருக்கின்றது. கருப்பு ஜூலை 5 அடையாள ஈழத்தமிழர்களின் கருப்புகளுக்கும் இடம் இருக்கும் என்பதுதான் இன்னொரு வரலாறு. இலங்கையில் தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை தளத்தில் இப்போது இவ்வாறான கருப்பு சாமிகளின் இருப்பு இல்லை என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது. மாறாக இலங்கையில் இப்போது டெங்கு அபாயம், மாவியாக்களின் அபாயங்கள் எல்லாம் அதிர்ச்சிகரமாக தொடர்கின்றன. இப்போது இலங்கையில் கட்டுக்கடங்காமல் பரவும் டெங்கை ஒழிக்க இன்று ஸ்ரீலங்காவின் தலைநகர் அமைந்துள்ள மேல் மாகாணம் முழுவதும் ஒரு சிறப்பு டெங்கு தடுப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. அனுர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் இன்றும் இந்த திட்டம் சிறப்பாக முடுக்கப்பட்டது. என்றால் டெங்கு பரவல் அவ்வளவு தூரம் இலங்கையை ஆட்டிப்படுத்தி வருகிறது. இந்த நடவடிக்கையில் ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறை, முப்படையினர், ஸ்ரீலங்கா காவல்துறை, பிரதேச சபை செயலகங்கள், உள்ளூராட்சி அதிகார அமைப்புகள், NGO எனப்படும் தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே மேல் மாகாணத்தில் டெங்கு அபாயமுள்ள 23 மண்டலங்களில் இந்த சிறப்பு தூய்மைப்படுத்தல் நடவடிக்கையை செய்து வருகின்றனர். ஏனென்றால் அந்த அளவுக்கு இலங்கையில் டெங்கு பரவல் அதிகரித்து வருகின்றது. இதுவரை 55,000 தாண்டிய டெங்கு நோயாளர்கள் இந்த வருடம் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 40க்கும் மேற்பட்ட உயிர் பலிகளும் பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இலங்கையில் இப்போது எப்படி டெங்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றதோ அதே போல பாதாள மற்றும் போவை மாதிரியா டீல்கள் சார்ந்த புதிய அதிர்ச்சி தகவல்கள் பகிரிடும் செய்திகள் தொடர்கின்றன. அந்த வகையில் கடந்த மார்ச் 13 கொழும்பு புறநகர் பகுதியான அக்குரகொட பகுதியில் ஒரு வழக்கறிஞரையும் அவரது மனைவியையும் அவர்களின் வாகனத்துக்குள் வைத்து கொடூரமாக சுட்டு தள்ளிய ஒரு கூலிப்படை
கொலை இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலைகளின் முக்கிய சந்தேக நபர் மாலத்தீவிலிருந்து நேற்று நாடு கடத்தப்பட்ட பின்னர் அதிரடியாக தூக்கப்பட்டு ஸ்ரீலங்கா சிஐடியினரால் தற்போது விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார். வெளிநாட்டிலிருந்து இயக்கப்பட்ட பாதாள வலையமைப்பின் உத்தரவில் பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு முன்னால் இடம்பெற்ற இந்த பச்சை குருதி படுகொலைகள் இலங்கையை உலுக்கியிருந்தன. இந்த படுகொலைகளில் கொல்லப்பட்ட சட்டவாளருக்கும் இந்த பாதாள உலகத்துடன் தொடர்பு இருந்ததாகவும் இந்த தொடர்பு காரணமாக எதிர்த்தரப்பைச் சேர்ந்த பாதாள உலகுக்கு அவர் சென்றதை அடுத்து முன்னர் அவரது சொந்த அணியில் இருந்த பாதாள உலகத்தலையே இந்த போட்டு தள்ளலை செய்ததான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக வந்தன. இந்த போட்டு தள்ளலின் முக்கிய சூத்திரதாரி தான் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மாலத்தீவிலிருந்து நாடு கடத்த பின்னர் அதிரடியாக தூக்கப்பட்டார். தற்போது அவர் சிஐடியினரால் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார். ஸ்ரீலங்காவை இவ்வாறு பாதாளங்கள் மற்றும் முன்னாள் ஆட்சியாளர்களின் ஊழல்கள் உலுக்கி வரும் நிலையில் இந்த உலுக்கங்களை கையாளும் ஒரு முக்கிய துறையாக இருக்கும் நாட்டின் நீதித்துறையில் ஒரு நெருக்கடியை மீண்டும் உருவாக்கும் சுழிகளை அரசு தலைவர் அனுரவின் புதிய திட்டம் ஒன்று உருவாக்குவதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக அனுர அரசாங்கம் இலங்கையில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்க திட்டமிடுவது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இது ஒரு சர்ச்சை திட்டம் என்ற விமர்சனங்கள் எல்லாம் பலமாக எதிரொலிக்கின்றன. இப்போது இந்த விடயம் வெளியரங்கிலும் எதிரொலிப்பதால் இது பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் வரை சென்று விட்டது. அனுரவின் இந்த நகர்வுகள் ஜிம்பாப்வே நாட்டில் எவ்வாறு ஒரு நீதித்துறை நெருக்கடி உருவாகியதோ அதே போன்ற ஒரு நீதித்துறை நெருக்கடியை இலங்கையிலும் உருவாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளதாக பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ஸ்டீவன் எச்சரித்திருக்கின்றார். பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் என்பது முன்னாள் பிரித்தானிய குடியேற்றவாத நாடுகளின் சேர்ந்த ஒரு சங்க கட்டமைப்பு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படிய நேரத்தில் அதனை குழப்பும் வகையில் நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்கும் இந்த திட்டம் இருப்பதான குற்றச்சாட்டு இங்கு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. உள்ளது உள்ளபடியே உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வரும் வயதை உயர்த்துவதற்கு இல்லையென்றால் ஏனைய நீதிபதிகளின் ஓய்வு வரும் வயதை உயர்த்துவதற்கு ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை முன்னெடுப்பது குறித்து அனுர மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீவிரமாக பரிசீலிக்கும் நிலையில்தான் இந்த நகர்வுகள் எதிர்ப்புகளும் இப்போது வலுப்பெற்று வருகின்றன. இந்த திட்டங்களை கைவிடுமாறு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு ஏற்கனவே ஸ்ரீலங்கா சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அவசரமான கடிதத்தை எழுதியிருந்தது. இலங்கை தீவை பொறுத்தவரை தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 65 வயதிலும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 61 வயதிலும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட்ட நீதிபதிகள் 60 வயதிலும் ஓய்வு பெறும் நடைமுறை உள்ள நிலையில் தற்போது அனுர அரசாங்கத்தால் முன்மொழியப்படும் புதிய ஓய்வு பெறும் திட்டத்தின் அடிப்படையில் இவர்களின் வயது நீடிக்கப்படுகின்றது. அதாவது இப்போது ஓய்வு பெறும் வயதை விட இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நீதிபதிகள் பதவியில் இருக்க வேண்டிய வகையில் இந்த பரிந்துரை வந்த நிலையில்தான் சட்டத்துறையில் இதற்குரிய ஆட்சேபனைகள் பலமாக கிளம்புகின்றன. ஏற்கனவே கூறியது போல இப்போது இந்த விடயம் பொதுநலவாய சட்டவாளர் சங்கத்திற்கும் சென்றிருக்கின்றது. அதே போல ஆசிய மற்றும் பசிபிக் சட்டவாளர் சங்கத்திற்கும் சென்றிருப்பதால் அந்த 2 கட்டமைப்புகளுமே இலங்கையின் நீதித்துறையின் சுதந்திரம் குறித்து தற்போது கவலை தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரை தமது நகர்வுக்கு அது ஒரு காரணத்தை கூறுகின்றது. அதாவது அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை நீண்ட காலத்திற்கு நீதித்துறையில் பணியில் வைத்திருப்பதே தமது ஓய்வு வயதை நீடிக்கும் இந்த திட்டத்தின் நோக்கம் என அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றது. மேம்போக்காக பார்த்தால் அதில் ஒரு நியாயப்பாடு இருப்பதாக தெரியும். ஆனால் இந்த நகர்வு மறுபுறத்தே அரசாங்க நீதித்துறையில் செல்வாக்கை செலுத்த முயலும் ஒரு அப்பட்டமான முயற்சியாக தெரிகின்றது. ஏனென்றால் அரசாங்கம் நீதித்துறையில் செல்வாக்கு செலுத்த முடியாத ஒரு நாட்டின் நீதித்துறை என்பது சுயாதீனமாக இயங்க வேண்டும். அதேபோல் காவல்துறையும் சுயாதீனமாக இயங்க வேண்டும். இலங்கையிலும் அவ்வாறுதான் சுயாதீனமான நீதித்துறை மற்றும் காவல்துறை இருப்பதாக கூறிக்கொண்டாலும் இந்த 2 கட்டமைப்புகளுமே அரசியல் அதிர்வுகளுக்கு இல்லையென்றால் அரசியல் அதிகாரத்துக்கு இசைவாக மாற்றப்படுவது என்ற விமர்சனங்கள் உள்ள நிலையில் தான் அனுர அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை உன்னிப்பாக உற்று நோக்கப்படுகின்றது. இது அரசாங்கத்திற்கு அனைத்துலக ரீதியில் சர்ச்சைகளையும் உருவாக்கக்கூடும். அதிலும் நீதித்துறையில் கிளம்பிய இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு நாடு குறுகிய காலத்தில் இயற்கை பேரழிவால் மட்டுமல்ல ஒரு மோசமான நீதித்துறையாலும் அழிக்கப்படலாம் என ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த மோசமான நீதித்துறையின் தலையீடுகள் இருந்தால்
எந்த ஒரு சர்வதேச நன்கொடை நாடோ அல்லது சர்வதேச நாடுகளோ இந்த நாட்டை மீட்க முடியாதெனவும் உச்ச நீதிமன்ற நீதிபதி குறிப்பிடுவது அனுர அரசாங்கத்திற்கும் ஒரு எச்சரிக்கையாகவே தெரிகிறது. அது சரி, ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சராக ரணிலின் ஆட்சி காலத்தில் இருந்த விஜயதாச ராஜபக்சவே தற்போது பாதாள உலகுடன் டீல்களை கொண்டிருப்பதான ஒரு ஐயத்துக்குரிய மனிதராக மாறியிருக்கின்றார். நீதியமைச்சராக இருந்த அவரே பாதாளங்களுடன் டீல்களை போட்டதாகவும் அவரது வீட்டில் வைத்துத்தான் இந்த பாதாள பணமெல்லாம் கைமாறப்பட்டதாகவும் நீதியமைச்சராக இருந்தவரும் அவரது மகனும் ஒரே நேரத்தில் துபாயில் இருந்ததாகவும் மகன் பாதாளங்களுடன் டீல்களை பேசிய அதே நேரத்தில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் துபாயில் இருந்ததான செய்திகள் எல்லாம் பகிரிடும் செய்திகளாக வந்திருக்கின்றன. அவரது மகன் பாதாள முகத்திடம் மில்லியன்களை லஞ்சமாக பெற்ற நகர்வும் தற்போது ஹரக்கட்டாவுடன் அவர்களுக்கு இருக்கும் டீல்களும் பகிரங்கமாகிவிட்டன. எந்த நகர்வுகளை செய்தும் தம்மால் பாதாள முகங்களை விடுதலை செய்ய முடியும், தங்கள் செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கால் அதனை செய்ய முடியும் என இவர்கள் குறிப்பிட்ட விடயங்களும் இப்போது பகிரங்கப்பட்ட நிலையில் இவ்வாறாக பாதாள பணம் உண்டியலால் கைமாறப்பட்ட பின்னர் இந்த மில்லியன்களால் இலங்கையில் ஆடம்பர வாகனங்கள் மற்றும் பெரும் சொத்துக்கள் எல்லாம் கொள்வனவு செய்யப்பட்ட விடயங்கள் பகிரங்கப்பட்ட நிலையில்தான் இப்போது நீதித்துறையில் அரசாங்கம் தலையீடு செய்வதான புதிய சர்ச்சைகள் தலையெடுத்துள்ளன. இந்த நிலையில் விஜயதாச ராஜபக்ச குறிவைக்கப்பட்டவுடன் அவரது வீட்டுக்கு கடந்த ஓரிரு தினங்களுக்கு ஓடோடி சென்ற முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தான் அரசு தலைவராக இருந்தபோது கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஹரக்கட்டா விடயத்தில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாகவும் ஹரக்கட்டா தொடர்பான நகர்வுகளில் விஜயதாச ராஜபக்சவோ அல்லது வேறு எவருமோ தலையிட்டிருக்க முடியாதனவும் தான் அந்த விடயங்களை கையாண்டதாக எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என அவர் ஒரு பாங்கில் செய்தி சொல்ல முனைவது, அதாவது ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தில் தலையிட முனைவது புதிய ஐயங்களையும் இந்த விடயத்தில் மேலும் பல பரபரப்பு விறுவிறுப்புகள் வெளிவரக்கூடிய நிலைமையையும் எழுப்பியிருக்கிறது. பார்க்கலாம். மலிந்தால் இந்த விடயங்கள் சந்தைக்கு வரத்தானே வேண்டும். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் அமெரிக்காவில் கடுமையான வெப்பம் மற்றும் மோசமான வானிலை அதன் ஜூலை 4 சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கடும் தாக்கத்தை செலுத்தியிருந்தது. இந்த வானிலை குளறுபடிகளால் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது உரையை சிறிது நேரத்துக்கு மீளெடுக்க வேண்டி வந்தது. இந்த உரை இடம்பெற இருந்த சதுக்கத்தில் கூடியிருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து வானிலை கோளாறு காரணமாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் ட்ரம்பின் உரையும் அந்த சதுக்கத்தில் இடம்பெறவிருந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களும் கொஞ்ச நேரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டன. இதனால் ட்ரம்ப் தனது உரையை தாமதமாக வழங்க வேண்டி வந்தது. டொனால்ட் ட்ரம்ப் தனது ஜூலை 4 சுதந்திர தின உரையில் அவர் 40 நிமிடங்களுக்கு அந்த உரையை வழங்கியிருந்தார். அமெரிக்கா மீண்டும் வெற்றி வருவதாகவும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த வெற்றிகள் அதற்கு கிட்டி வருவதாகவும் அமெரிக்கா மீண்டு வந்து விட்டதாகவும் அமெரிக்காவை மகத்தான ஒரு நாடாக வைத்திருக்க தமது ஆட்சி விரும்புவதாகவும் கூறிக்கொண்டார். இறுதியாக இது அமெரிக்காவின் பொற்காலத்தின் விடியல் என்றும் அதன் தலைவிதி கடவுளால் எழுதப்பட்டது என்றும் கூறி ட்ரம்ப் தனது உரையை முடிக்க தெஹ்ரானில் 5 விடிந்திருந்தது. அந்த நிலையில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட நாட்டின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனிக்கான பொது இறுதிச் சடங்கின் 2ஆம் நாளில் இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரள் நிலையில் தலைநகர் தெஹ்ரானில் கூடியிருந்தார்கள். அலி கமேனி உட்பட்டவர்களின் உடலங்கள் வைக்கப்பட்டுள்ள தெஹ்ரானின் இமாம் கமேனி கிராண்ட் மசோலாவில், அதாவது பெரிய மசூதியில் இன்று அதிகாலை ஒரு பிரார்த்தனை நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியிலும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற நிகழ்ச்சியிலும் அமெரிக்கா கடுமையாக ஈரானியர்களால் கண்டிக்கப்பட்டதும் பழிவாங்க போவதாக சூளுரைகளை அவர்கள் விடுத்ததும் இன்றைய நாளிலும் காணக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.